கடந்த ஆண்டு நடந்த துயரமான கூட்ட நெரிசல் சம்பவத்தால் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மீது சர்ச்சைகள் நிறைந்திருந்தன. எனினும் இந்த சீசனில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போட்டியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சொந்த மண்ணில் வெற்றியை பதிவு செய்த நிலையில் மூத்த வீரர் விராட் கோலி சின்னசாமி மைதானத்தை கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஒரு சிறப்பான இடம் என்று வர்ணித்தார். கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகியோரின் அதிரடியான 115 ரன்கள் இரண்டாவது விக்கெட் கூட்டணி உதவியுடன் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் 206 ரன்கள் இலக்கை 18.5 ஓவரில் 5 விக்கெட்டுகள் மீதம் இருக்க ஆர்சிபி அணி எட்டியது. இதன் மூலம் சொந்த மண்ணில் நடந்த 5 போட்டிகளில் 4 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. முதலாவதாக இங்கு 5 போட்டிகளில் விளையாட முடிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் என்றும் மேலும் ரசிகர்கள் மீண்டும் அடுத்தடுத்து இந்த அணியை பார்க்க போகிறார்கள் என்றும் 44 பந்துகளில் 81 ரன்கள் எடுத்து ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோலி கூறினார். போட்டிக்கு சில நாட்கள் முன்பு அரசு அமைப்புகள் நடத்திய வெற்றிகரமான பாதுகாப்பு ஆய்வுக்கு பிறகு IPL 2026 தொடரின் இறுதிப் போட்டி உட்பட 7 போட்டிகளை நடத்துவதற்கு சின்னசாமி மைதானத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்த மாதம் இந்த மைதானத்தில் ஒரு பிளே ஆஃப் போட்டியும் இறுதிப் போட்டியும் நடைபெறவுள்ளன. இந்த மைதானத்தில் விளையாடியதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் இது கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஒரு சிறப்பான இடம், சொந்த மண்ணில் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றி பெற்றது அற்புதமாக இருந்தது. இந்த சீசனின் பிற்பகுதியில் மீண்டும் இங்கு வந்து விளையாட முடியும் என்று நம்புவதாக போட்டிக்கு பிந்தைய பேட்டியில் கோலி கூறினார். மேலும் தேவ்தத்தின் 27 பந்துகளில் 55 ரன்கள் எடுத்ததை கோலி வெகுவாக பாராட்டினார். அதுவே சேசிங்கின் முதல் பாதியில் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையை சொல்ல போனால் தாங்கள் ஆரம்பத்திலேயே விக்கெட்டை மதிப்பிட வேண்டி இருந்தது என்றும் அவர் கூறினார். ஏனெனில் அவர்களிடம் ஒரு தரமான பந்து வீச்சு தாக்குதல் இருந்தது என்றும் தேவ் படிக்கல் இப்படி செய்வது இரண்டாவது முறை. அவர் பந்தை அடித்து ஆடுவதை நீங்கள் ஒருபோதும் பார்க்க முடியாது. ஆனால் மிகவும் சுதந்திரமாக விளையாடுகிறார். முதல் பாதியில் அவரது இன்னிங்ஸ் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவர் அழுத்தத்தை உணரக்கூடாது என்பதற்காக நான் ஆட்டத்தில் நிலைத்திருக்க முயன்றேன் என்றும் 7 இன்னிங்ஸில் 328 ரன்களுடன் தற்போது ஆரஞ்சு தொப்பியை வைத்திருக்கும் கோலி இவ்வாறு தெரிவித்தார். முதலில் பேட்டிங் செய்ய அழைக்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி 12.4 ஓவர்களில் 128 ரன்கள் என்ற வலுவான தொடக்க கூட்டணியை அமைத்தது. ஆனால் அவர்களின் மிடில் ஆர்டர் அந்த வேகத்தை தக்க வைக்க தவறியதால் ஆர்சிபி அணி ஆட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்கள் கூடுதலாக 10 முதல் 20 ரன்கள் எடுப்பதை தடுத்தது. எங்கள் பந்துவீச்சு இன்னிங்ஸிலும் கூட நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஆட்டத்தை கட்டுப்படுத்தினோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் 230 முதல் 235 ரன்களை எட்டுவோம் என எதிர்பார்த்ததாக அவர் கூறினார். பிட்ச் குறித்து அவர் மேலும் கூறுகையில், இந்த சீசனில் நாங்கள் சந்தித்ததிலேயே இதுதான் சிறந்த பேட்டிங் சூழல். எனவே நாங்கள் நீண்ட நேரம் ஆட்டத்தில் நிலைத்திருந்தால் பந்து வீச்சாளருக்கு நிலைமை மேலும் மேலும் கடினமாகிவிடும். பந்து வீச்சாளர்களுக்கு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுப்பதே எங்கள் நோக்கமாக இருந்தது. எங்கள் கூட்டணியில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அதுவே எங்களுக்கு வெற்றியை தேடித்தந்தது என்று கோலி தெரிவித்தார்.